தோனி அப்பா தோனி வெளில வாப்பா. என்ன ரோஹித் தோனி என்ன மேட்ச் கீச்சு பாக்குறியா இல்லையா? பாத்துக்கு தாயா இருக்கீங்க. என்ன அதர் டீம்லாம் இந்த அடி அடிக்கிறாங்க. வரைய போற வேலை அடிக்கிறான். நான் அன்னைக்கு அடிச்சிருப்பேன். கிழிச்சிய 155 அடிக்கிறிய. எங்க ஆளு அதை அடிக்கிறதுக்கு முக்கி திணறிக்கிட்டு இருக்காங்க. கல்ல ஒரு பாவமியா அதை டக் அவுட் ஆயிட்டேன். நீ கடைசி அடிக்கல, சின்ன பையன் தானே அடிக்கல. அதுவும் டக் அவுட் மாதிரிதான். நம்ம பாக்காத கப்பா, நம்ம ஆளுக்கு 5 கப்பு வச்சிருக்க சின்ன பையன். இதையே எவ்வளவு வருஷத்துக்கு பேசிட்டு இருக்க போறோம் எனக்கு தெரியல. அவங்க 240 250 பெரிய ஸ்கோரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் அடிச்சு அதை வின் பண்றாங்க. ஒரு ஆளா 200 அடிப்பையா? அதுல அடிக்கிறது வேறயா, இங்க அடிக்கணும்யா. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? டெல்லி மேட்ச் பாத்தியா? இந்த சர்மா நம்ம சொந்தக்கார பையன் அஸ்டோ. நான் அடிக்கிறேன்னா கூட ஏதோ லாஸ்டா ஏதோ பண்ணிட்டேன்னு விட்டுருவாங்க. நீ ஓப்பனிங் இறங்குற பாத்து இருந்துங்க. எப்ப பாரு திட்டுறாங்கயா. அவன் நம்ம சர்மா சொந்தக்கார பையன். அது உங்க கூட போட்டோ எடுத்தனால அடிச்சாங்கிறாங்க. வேற இந்த ஃபேன்ஸ்க்கு வேற இப்படி ஏதாவது போட்டு விட்டு நம்மள ட்ரோல் பண்ண வைக்கிறாங்க. என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தான்? அதனாலதான் அடிச்சானாமா வெளில பேசிக்கிறாங்க. தடுமாட்டேன்னு சொல்லி இப்படி தப்பு தட்டிட்டு போயிட்டு அவன் 100 அடிப்பாங்கிறாங்க. அவன் கூட்டத்துல இருந்து கடைசி அந்த புத்தூர் பேசிக்கிறேன். நம்ம சின்ன பையன் என்ன புத்தூர் என்ன புத்தூர்ட்ட போய் பேசி நம்ம விக்கெட் எடுத்ததுக்கு 3 விக்கெட் எடுத்ததுக்கு அது சும்மா அவன் என்ன கூலி இருக்கான்னு கேட்டேன். நீ அவனுக்கு வாய்க்கு தெரிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் இப்படி இருக்காங்க? நீ சிங்கம் தான் பாட்டு போடுறாங்கயா. அப்படியா? கமெண்ட் நீங்க வந்தாவே பொட்டு வச்ச தங்க போடுறாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டை போட்டு விட்டு போடுறாங்க, உன் ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்க. அதுக்கு இவங்க திரும்பி திட்டுறாங்க, அதுக்கு என்னைய போட்டு திட்டுறாங்க. அது இப்ப மேட்டர் கிடையாது. ஸ்கோர் நம்ம ஒரு 300 டார்கெட் வச்சு நம்ம இதை அடிக்கணும். கடப்பார டீம் வேற வெளியே சொல்லிக்கிறியா? அப்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போடாலியா? உள்ளாடு ரிட்டையர் ஆயிட்டாப்லையா. பும்ரா காயம், ஹர்திக் பாண்டியாக்கு நேரம் சரியில்லை, சச்சின் ரிட்டையர்டு. அதனாலதான் நீங்க டக் அவுட். என்ன ரோஹித் நீங்க என்னமா விடுங்க. நீங்க அடுத்த மேட்ச் பங்காளி வராங்க, ஆர்சிபி வராங்க. பங்காளியா? ஆர்சிபி அவங்க ஒரு பங்காளி. அவங்க வேற ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவங்களாம் அன்னைக்கு 200 அடிச்சுட்டாங்க. ஒரு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, சேப்பகத்தை குளிச்சிருவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்யா. விடு விடு. நம்ம பார்க்காத கப்பா 5 கப்பு வாங்கியிருக்கான். இந்த 5 கப்பை வச்சு பரவாயில்ல ஓட்டி போடலாம். கொல்கத்தா கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து இருக்கேன். அதுக்குள்ள டேருவோம். அதுக்குள்ள டேர வேண்டியது. ஆமா, நாங்க இருக்கும்போது நாங்க தள்ளி விட்டோம்னு சொல்லிக்கிற வேண்டியது. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றேன்? ஆமா, நானும் கடைசியா ஒரு தள்ளி பிள்ளாதான் பாக்குறேன். வெளியே தள்ளிடுவாங்க. இன்னொரு 3 வருஷம் ஆடுவியா?